துணி எடுக்க 5000 தராங்க. 5000 வேணாம், 2 லட்சமா கேளு. 2 லட்சம் கேட்டா மாதம் கட்டணுமா? அதுக்குதான் நீ இருக்கல. கட்டலைன்னா கம்பியை கழிச்சுட்டு இதுலயே சுடுவோம். ஏன் நீ தானே வாங்குற, அப்புறம் உனக்கு சுட மாட்டாளா? ஏற்கனவே எனக்கு சுட்டது மாதிரி தான் இருக்கிறது. சாமி எனக்கு தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். சாமி பரதநாட்டியம் வந்து நிக்கிறது பாருங்க, நம்ம சிவகங்கை மாவட்ட கலெக்டர் பிள்ளை மாதிரி வந்திருக்கிறேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கல்கி விழலாம் மாமா கும்பலுக்கு கல்கி விழலாம் மாமா கச்சமடங்கன மரந்தாண்டா அதோடு காட்டாக பரந்தாண்டா வேண்டாமா கவி வேண்டாமா இவளை போல பொம்பளைங்க வேண்டாமா சிறுத்தவளே அதுல பாடக்கூடாது. அந்த ஆடை ஆடி பாடி வர இருப்பது. இந்த பிள்ளை பாடி வரவேற்கனா எனக்கு சந்தோஷம். 36 பாடி வரவேற்றது எனக்கு பிரச்சனை இல்ல. பாடி ஆனால் ஆடவில்லை, அது எனக்கு மன வருத்தமா உள்ளது. இந்த பிள்ளையை ஆடி நான் பார்த்தே தீர வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. ஏமாற்றக்கூடாது. அந்த பிள்ளை 7 கைத்தொட சொல்லுங்க. இந்த பிள்ளை ஆட வேண்டும் என்றால் நான் பாட வேண்டும். ஆகையினாலே நான் பாடல் பாடி அதை தாங்கள் ஆட வேண்டும் என்பது என் விருப்பம், நேர் விருப்பம். ஆகையினாலே எப்படி வர்ணிக்கலாம் உங்களுடைய அங்கங்களை? தேக்கு மரமாட்டும் தெளிவாக இருந்தவனே, முருங்க மரமாட்டும் முறுக்கி போட்டு போனவனே, பாக்கு மரமாட்டும் ஒசங்குதா நின்னவனே, நாளாக திருச்சவளே ஏன் உசிர பாட்டாக்கி உனக்காக பாடுறாரு. உன் சிரிப்ப பார்க்கத்தாமா உயிரோடு வாழ்றாரு. புளிப்பா புளியங்கா புடவ கத்தன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்கா புடவ கத்தன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவக்காயில பருவத்தில கோசாக்கா, பார்த்தா பாவக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் சரிக்கா, ஆக்கா கண்ட எடுத்த அழகாக சாதிக்கா, புளிப்பா புளியங்கா புடவ கத்தன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்கா புடவ கத்தன வெள்ளரிக்கா. சேர்ந்து விட்டா மொளகா, சிரிச்சா மாதுளங்கா சேர்ந்து விட்டா மொளகா, மூக்கோ முந்திரி பச்சை பிள்ளைய கொண்டு விடாது. மூக்கோ முந்திரிக்கா புளிக்கு 2 சுண்டுதக்கா, எனக்கா பழக்கா இனிக்கு பேச்சு நெல்லிக்கா, எனக்கா பழக்கா இனிக்கு பேச்சு நெல்லிக்கா, கொடிக்கா உடல் அழகி கொண்டு போறவாங்க, கொடிக்கா உடல் அழகி கொண்டு போறவாங்க, புளிப்பா புளியங்கா புளிப்பா புளியங்கா போட பக்கத்தின வெள்ளரிக்கா. கை 2 முருங்கக்கா காத்திருக்கிறது வெண்டைக்கா, காத்திருக்கிறது வெண்டைக்கா, மூங்கில் காலேக்கா உழுது விட சொரக்கா, உழுத சொரக்கா, தலுக்கா பிழுக்கா தள்ளாத போக்கா, தலுக்கா பிழுக்கா தள்ளாத போக்கா, சமஞ்ச நாள் முதலா நெஞ்சுக்குள்ள நின்றக்கா, சமஞ்ச நாள் முதலா நெஞ்சுக்குள்ள நின்றக்கா, புளிப்பா புளியக்கா புடவ கத்துன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியக்கா புடவ கத்துன வெள்ளரிக்கா. ஆத்ம திருப்தியாக உள்ளது. வள்ளி இழைத்து வர தேட குடிக்காத இறங்கி சவந்திப்பூ மாரகட்டு தேடி வந்தா தோடிசிட்டு சிங்காரமா மேடையிட்டு சேர போறே தளந்துட்டு, சித்தார பூவினி பாவன பாட்டு, சித்தார பூவினி பாவன
போலே தாகந்தட்டு. எதுக்கு கூட்டிங்க? நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் புத்திரன் நாரத மகாமணி இருந்தார். நாரத மகாமணி வரா? எப்ப வந்தாரு? அரை மணி நேரம் ஆச்சு. ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? 2 பேரும் விழுந்தான் காலில். அப்படியா? மல்லாத்தீவ ஏறிட்டான். அப்படியா? அழைத்து வாருங்கள். சுவாமி முத வண்டி சாமி வரும்போது 100ல வந்தாரு, அதுக்கப்புறம் 80 வந்தாரு, இப்ப 60 வந்திருக்காரு. சாமி வாருங்கள். வணக்கம். அடியன் வணங்குகிறேன் சாமி. பாருங்க சாமி. வணக்கம். ஆஹா, வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணி. வணக்கம். பலமுறை சொன்னேன் நாரத முன்னே தமிழ் மகள் கண்ணே. உங்கள் வரவானே நான் வாழ வேண்டும், எங்கள் குணவான அருள் செய்ய வேண்டும். வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. சொல்லே. அள்ளை அபிராமி கலைவாணி தாயும் அன்பு கடல் போல திருமாலில் செல்வம். அள்ளை அபிராமி கலைவாணி தாயும் அன்பு கடல் போல திருமாலில் செல்வம். செல்வம் 16 தேரும் விதமாக, செல்வம் 16 தேரும் விதமாக, செல்வம் 16 தேரும் விதமாக சாமி வர வேண்டுமே, சாமி வர வேண்டுமே. வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணி. உங்கள் வரவானே நான் வாழ வேண்டும், எங்கள் குணவான அருள் செய்ய வேண்டும். வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணி. நாரத முனிவரே, நாடு போற்றும் நல்லவரே, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசி தர வேண்டுகிறேன் சாமி. அதே நேரத்துல யமனுக்கு யமனாகிய மருமகனே வருக, சித்தப்பாவின் மருமகனே வருக, எனக்கு மருமகனே வருக. பாவம், ராஜாவாட்டு வரும்போது எப்படியும் இந்த ஆடியோக்காரரும் இந்த வீடியோக்காரன் தான் இருப்பாரு நினைக்கிறேன். தெரிஞ்சாரு. ஐயோ பாவம். ஆமா, போயிட்டுலாம். ஓகே சாமி. வாழ்க வாழ்க வளமுடன். இந்த காசை வச்சு மைத்திரியாட வர முடியும். ரொம்ப விரத்தி எனக்கு மருந்து குடிச்சு விடுவோம் கொஞ்ச நாள்ல. போயிட்டா வாழ்க பல்லாண்டு. அந்தாரை வரவேற்பது தமிழரின் மாண்பு. அந்த தமிழரின் மாண்பு சிறிதும் குறையாமல் அழைத்த வரவேற்புக்கு முதலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. இருந்தாலும் உங்களுக்கான வாழ்த்து நான் வழங்க வேண்டும். எனது உடன்பிறவாத அன்பு சகோதரர் மணிமாறன் அவர்கள் விருப்பத்திற்காக அது ஒரு பாடலை கந்தனவன் பேரச் சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனின் வாழ்த்தமா, வாழ்த்தமா வாழ்த்தமா மாதவனின் வாழ்த்தமா. மக்கள் மனம் போற்றும் நாரதனின் வாழ்த்து, மக்கள் மனம் போற்றும் ஜெய மாதவனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. போட்டிடவே பொன்மகள நீ வாழ்க, பூலோக போட்டிடவே பொன்மகள நீ வாழ்க. தெல்ல தமிழ் சொல்லெடுத்து தென்மதோர பாட்டி சேர்த்து, தெல்ல தமிழ் சொல்லெடுத்து தென்மதோர பாட்டி சேர்த்து. என்று போல் என்று என்றும் மகளி பல்லாண்டு. கந்தனவன் கந்தனவன் கந்த
கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. மாநாடு சோழகிலே மகிழ்ந்த பொன்மகிழே தேனாக பேசுகின்ற தென்னவழி திருமகளே, தேனாக பேசுகின்ற தென்னவளின் திருமகளே, கையில் தவம் எடுத்து அவளுக்கு வந்த பெண்ணே, நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போற்றிடவும் என்று போய் என்று என்றும் வாகனி அல்லாது கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. கண்டனின் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனி வாழ்த்தமா, வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனி வாழ்த்தமா. மக்கள் மனம் போற்றும் நாரதனின் வாழ்த்து, மக்கள் மனம் போற்றும் ஜெயமாதவனின் வாழ்த்து. கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. கண்டனின் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி. அட்டமழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி சத்தம். வாழ்க மகளை வாழ்க, சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று என் மனமாறு உங்களை வாழ்த்துகிறேன். சுலோக்சனா போல் அல்லாமல் நீங்க சிறப்பாக வாழ வேண்டும் என்பதனுடைய வாழ்த்து இருந்தால் உங்களை பற்றிய முதற்கிட விசாரணை தொடங்க வேண்டும் என்பதனாலே பண்டு விழி கற்கண்டு மொழி தானே, பண்டு விழி கற்கண்டு மொழி தானே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல். பொதுவாக பெண்களை பார்த்து வேல்வெளி மான்வெளி கயல்வெளி என்று ஆழ்த்திருக்கிறது. மான்வெளி மருண்ட பார்வை பார்க்கக்கூடியது, கயல்வெளி அல்லும் பகலும் கண்ணுறங்காம இருக்கக்கூடியது, அதாவது எப்போது விழித்த பறவை இருப்பது. அப்படி இருக்க என்னை பார்த்து வண்டு விழின்னு சொல்ல வியப்பா கூடாது. அதனால யார நினைத்தான் உணர்ந்த சாமி, யார நினைத்தான் உணர்ந்த சாமி, யார நினைத்தான் உணர்ந்த சாமி, நான் பிறந்த மலைநாடு சாமி, நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, பாடம் பெரிதென்று பாடுங்கள் பாடு, நாடு தொண்டை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, நாளும் நல்லதையை தேடு, நாளும் பரம நத்தையை தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வல்லனை வாழ்த்தி நெஞ்சில் கொண்டாடு எங்கள் நாடு தொண்டை நாடு. சரி சரி, அப்ப நீங்க கொஞ்சம் கிளம்பிடலாம். கொஞ்சம் மஞ்சள் நிற்க வேண்டியிருக்கு, பார்த்துக்கோ. 10 மணி நேரம் பாவம் உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வழியா ஓய்வு. அருமையான பேச்சு. ஏன்னா இப்படிலாம் நீ பேசணும்னா உண்மையிலே ரொம்ப படிச்சிருக்கணும், நிறைய படிச்சிருப்பிய போலயமா. சந்திச்சு சில ஆண்டுகள்ல பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் நான் திரும்ப வந்துட்டேன்ற மாதிரி ஒரு சந்திப்பு நல்லா தான் இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்ல. அது வரவேற்பு கொடுக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. உன வரவேற்பு கொடுத்த விதம்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. கொடுத்த பாடல் மிகச் சிறப்பா இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வந்திருக்க யாருன்னு தெரியுமா? முதல்ல தெரியும் சாமி. உங்க அண்ணன் யார் வந்திருக்கா சொன்னாரு? நாரத மகாமுனிவர் வந்திருக்காருன்னு சொன்னாரு. சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? விழுந்துச்சு. அப்ப வரவேற்பு நீ யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு தான் கொடுத்தேன். பாடல் படி வரவேற்பு நாரதர் கொடுத்த. வசனம் சொன்னீங்க. என்ன வசனம் சொல்லி நீ வாழ்த்துன? எவனுக்கு எவனாகிய மருமகனே வருக, சித்தப்பாவின் மருமகனே வருக, எனக்கு மருமகனே வருக. நான் யாருக்கு மருமையன், யாருக்கு கொழுந்தனாரு, யாருக்கு புருஷன், இதெல்லாம் நீங்க என்ன போற? நாரதருடைய சிறப்பு என்னவோ நீ அப்படி சொல்லி வரவேற்ற பிரச்சனை இல்ல. இப்படி சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? தேவையில்லாம பேசக்கூடாது. நேரடி நாகரிகம் முக்கியம். உன்னை வந்து தரக்குறவா பேசுறேன்னா உனக்கு மருமையா நீங்க என்ன பொண்ணா கட்டி கொடுத்துருக்க? என்ன உனக்கு என்ன மருமைய, நீ எனக்கு மாமியா? கதையின் முறைப்படி பேச வேண்டும். தேவலோகம் இப்பதான் நாரதர் நான் வந்து இறங்கியிருக்கேன். உங்க அண்ணனை பார்த்தேன்,
தங்கச்சி இருக்குதா சொன்னாரு. சரி அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்த்தை கொடுப்போமே அப்படின்னு வாழ்த்து. இப்ப கதை நடக்கிற வரைக்கும் எவ்வளவு சவுடால இருந்தா எனக்கு மறுமையினே வருக. நீங்க என்ன சட்டம் உடம்புல சேட்டை கொழுப்பு இருந்தா அந்த மாதிரிலாம் பேசணும். நீங்க இங்க அது முக்கியமா மூக்கு பொடப்பா இருந்தா அந்த மாதிரிலாம் யோசிக்கிட்டு தோணும். விளக்கம் உள்ள இருந்து என்ன வேணாலும் சொல்லலாம், வெளியில உட்காந்து விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சுலோசனா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். என் பேர் வள்ளிங்க. நான் உன் பேர் உன் பேர் என்ன? சுலோசனாங்கிறது யாரு? நான் உங்களை கேட்கிறேன். இந்திரசத்தோட மனைவி, அவள் பேர் தான் சுலோசனா. என்னைய போய் சுலோசனா போல் அல்லாமல் நீ வாழ வேண்டுமான்னு நான் ஏற்கனவே உன்னை வாழ்த்து கொடுத்தேன். அத முதல்ல காதுல வாங்கணும். சுலோசனா போல் அல்லாமல் நீ வாழ வேண்டும், அதுக்கு நான் அர்த்தம் கொடுத்துக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைக்கு மேடை நான் ஒன்னும் உன் பேரை சொல்லணும்ன்ற சொல்லல, நான் அர்த்தம் கொடுத்துக்கிறேன். ஆனா நீ சொன்னீங்க உனக்கு மறுமை என்ன விளக்கம் சொல்லணும், சரியா சொல்லணும், கதையை குழப்பிடாம சொல்லணும். இல்ல சட்டம் முறையான்னு கேக்குறேன். இதெல்லாம் சட்டம் கிடையாது. நீ விளக்கம் சொல்லலன்னா அப்ப இருக்கு, நீ உள்ள ஒழுங்கா போக முடியாது. இந்த சட்டம் சவடாறு இதெல்லாம் சட்டம் சவடால போறதுக்கு நான் ஆளு கிடையாது. என்ன பேசுறதுக்கு நீ ஆளு கிடையாது. விளக்கம் சொல்லுங்க. இது உனக்கு தெரியலையா? நான் சொல்றேன் விளக்கம். இந்த சட்டம் சவடாறு நீ இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது. நீங்க எனக்கு சட்டம் போடக்கூடாது. நீங்க வச்ச ஆள் கிடையாது, நானும் நான் வச்ச ஆள் தான். நீங்க நீ யாரை சந்திக்க வந்த? இரு, நீ யாரை சந்திக்க வந்த? இது என்ன கேட்கிறதுக்கு இருமா, கேட்கிறதுக்கு நீ ஆள் இல்ல, நீ யாரை சந்திக்க வந்த? ஏன் நீ என்ன சந்திக்க வந்த? உங்க ஐயாவை சந்திக்க போக முடியாது. அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க இடமா? நாரதற்கு யாரும் அனுமதி தரணும்னு அவசியமே இல்ல தான். இது உங்க இடமான்னு கேக்குறேன். இது இடம் உங்க பேரு எலிசபெத் மகாராணி நம்ம வீடு இடம். ஓட்டம் போடுமா? முனிவர் சொன்ன மாதிரி இடம். எது? வேலுமணி சார் யாரு சொன்னா? அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அறிவு உனக்கு தேவைப்படுதா? உனக்கு தேவைப்படுதா? மலைதான் உங்களுக்கு சொந்தம். ஆளு ரெண்டே முக்க அறிவுல இருந்துகிட்டு மலைதான் உங்களுக்கு சொந்தம், சாரல் எனக்கு சொந்தம். அந்த மலையே உங்களுக்கு சொந்தம் கிடையாது முதல்ல. சரி மலை எனக்கு சொந்தம்ன்ற. மலைக்கு போகணும்னா எப்படி மேல பறந்து போய் இறங்கணுமா? ஒருத்த மலை ஏற எப்படி அடிவாரத்துல ஏறுவானா இல்ல நேரா பிளைட் பிடிச்சு மலையில போய் இறங்குவானா? மலை மேல ஏறிதான் போகணும். அடிவாரத்துல தானே இங்க தான் நிக்கிறோம். அப்புறம் இது மட்டும் உங்களா? சாமி நான் மலை மேல நிக்கிறோம், கீழே சாரல்ல தானே நிக்கிறோம். மலை தான் உங்களுக்கு சொந்தம், சாரல் எனக்கு சொந்தம். உனக்கு அறிவுபூர்வமா நீ எப்ப யோசிச்சு பார்க்கல. அந்த மலையே உங்களுக்கு சொந்தம் கிடையாது முதல்ல. இப்ப 10 நாளைக்கு நான் இங்க இருப்பேன். ஒரு நாளைக்கு உங்களால இந்த இடத்துல இருக்க முடியுமா? இருந்தா உங்க தலை வெடிச்சு போயிடும். யார் கொடுத்த சாபம் அப்படின்னா தச்சன் கொடுத்த சாபம். அப்படியே இருக்கும்போது இந்த விளக்கம் பிரச்சனை முடியும். 10 நாள் கூட நான் இங்க இருப்பேன், நீங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. உங்க தலை வெடிச்சு போயிடும். இரு கத்தாத. நாரதருக்கு சாபம் யார் கொடுத்தா? தக்கன் கொடுத்த சாபம். ஏன் கொடுத்தேன்? அதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இரு சாபம் கொடுத்தாரா? விளக்கம் உனக்கு வேணுமா வேணாமா? சொல்லுங்க. தன்னுடைய பிள்ளைகளை நான் ஞானியா மாத்தி போட்டேன்னு கோவத்துல சாபம் கொடுத்துட்டேன். கொடுத்தானா? எங்க கொடுத்தேன்? பூலோகத்துல தேவலோகத்திலயா? தேவலோகத்துல. தேவலோகத்துல ஒரு நாள்ன்றது பூலோகத்துக்கு எத்தனை நாள்? அதான் உன்கிட்ட கேக்குறேன். எத்தனை நாள் நான் கேக்குறேன், சொல்லுங்க பாப்போம். 365 நாள். இங்க ஒரு வருஷம், அங்க ஒரு நாள். தேவலோகத்துல எப்படி ஒரு நாள்ன்றது இங்க ஒரு வருஷம். நீங்க ஒரு நாள் தங்க முடியுமா? 365 நாள் கூட நான் இங்க தங்குவேன். என்ன யாரும் கேட்க முடியாது. மேலோகத்துல தான் உங்களுக்கு அந்த கணக்கு, பூலோகத்துல அந்த கணக்கு புண்ணியவதி. அதான் சொல்றேன், ஒரு நாள்ன்றது மேலோகத்துல மட்டும் தான் ஒரு நாள். பூலோகத்துக்கு ஒரு வருஷம் தான் இங்க ஒரு நாள். மேலோகத்துல தான் சாமி நீங்க அப்படி இருக்கலாம், பூலோகத்துல நீங்க ஒரு வருஷம் இருக்கலாம். ஒரு வருஷம் இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி இருக்க முடியாது பூலோகத்துல. எவன் சொன்னா உனக்கு? நான் தான் சொல்றேன். எந்த புராணம் படிச்ச? வாயை மூடுங்க. நாரத புராணம் படிச்சிருக்கியா? நாரத புராணம் படிச்சிருக்கியா நீ முதல்ல? உங்க அப்பா ஒரு புராணத்துல ஒரு கதை தெரியாது. நீ என்ன சவட கேட்டு பதில் சொல்ல வக்கல என்ன வசனத்துல நீ இழுத்துட்டு போயிட்டு இருக்க. கேட்ட ஒரே கேள்விடா. உனக்கு மறுமை எப்படி சொல்ற? போங்க கேட்டுக்கீங்களா? பேசாம மூடிட்டு நில்லுங்க அங்க. ஏன் உனக்கு மூடணுமா? உங்க வாயை மூடிட்டு போங்க அங்க. இப்ப எமனுக்கு எமனாகிய மருமகனே வருக அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம வேற யார்? நான் அதையெல்லாம் கேட்கல, எனக்கு தெரியும். எமன உயிரை யாரு முடிச்சா நான் அதான் நான் கேட்கல. உனக்கு மறுமைனே எப்படி? இங்க பிரச்சனை என்னைய பத்தி விட்டா நீ யார பத்தி சொல்ற? எனக்கு அது கவலை இல்ல. நீ சிவனை பத்தி பேசி இவனை எனக்கு கவலை இல்ல. பேச அப்படியே இல்லப்பா. நான் கேக்குறேன். கேட்டீங்களா? சொல்லுங்க. வள்ளி மாதிரி நடந்துக்கமா, நீ என்ன ரவுடி மாதிரி நடந்துக்கற? நான் எவ்வளவு நாகரிகமா உங்கள மாதிரி ஆள்ட்டலாம் அப்புறம் கேட்டது ஒரே கேள்விதான். கேட்டது ஒரே கேள்விதான். உனக்கு மறுமை என்ன எப்படி சொல்ற? எனக்கு மருமகனே வருக அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்மளை யார் படைக்கிறா அப்படின்னா பிரம்மன் படைக்கிறார். அந்த பிரம்மனே யார் படைச்சது அப்படின்னா மகாவிஷ்ணு தொப்புள் கொடியில தோன்றினவர் யார் அப்படின்னா இந்த பிரம்மா. அப்ப மகாவிஷ்ணு எனக்கு தகப்பனுக்கு சமம். அப்ப பிரம்மா என்ன வேணும் அப்படின்னா அண்ணன் வேணும். அண்ணன் வேணும், எனக்கு என்ன வேணும்? மருமையை வேணும். நான் உங்களுக்கு அத்தை வேணும். அதனாலதான்
எனக்கு மருமகனே வருக அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல என்ன தவறு நான் கேக்குறேன். நீ எப்படி யாருக்கு பிள்ளைன்ற? நீ யாருக்கு பிள்ளைன்ற? மகாவிஷ்ணு. எப்படி மகாவிஷ்ணு நீ பிள்ளையா? இந்த கதையை என்ன முடிக்க பாத்தீங்களா? அதத்தான் கேக்குறேன். இல்லைங்க, அப்ப தெரியுதுல இந்த கதையை சொன்னா கதை முடிஞ்சு போகும் தெரியுமில்ல? நான் முதல்ல சொல்ற நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க இதத்தான் பேசுறீங்க, இதத்தான் பேச நீங்க எனக்கு சட்டம் போடக்கூடாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கு தைரியம் இல்லாமல் மேடையில சொல்லவே கூடாது. நீங்க சொல்லக்கூடாது, நீங்க எனக்கு சட்டம் போடக்கூடாது. அப்ப சொல்லு, எப்படி நீ மகாவிஷ்ணு பிள்ளை? நான் சொல்றதா சட்டம். நான் பேசுறதா பேசு. நீங்க ஏதோ போட்டுக்கிட்டு பேசாம போய்கிட்டே இருக்கணும். இப்ப நீ வீடியோ எடுக்காத ஊர்ல நீ பேசினா கூட இந்த 20 பேருக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். வீடியோ எடுத்துட்டு இருக்காது, உலகம் முழுக்க போறது. நீ சரியான விளக்கம் சொன்னா அள்ளி இதை வச்சுதான் சொல்லியிருக்க மறுமைன்னு ஒத்துக்குவாங்க. இல்ல அது கூட சொல்லணும், அதை சொல்ல முன்னே கதை முடிஞ்சு போயிடும்னா அப்புறம் ஏன் நீ சொல்ற? உனக்கு மறுமைன்ற விஷயத்தை நீ மேடையில சொல்லலாமா? அப்படிதான் சொல்லுவேன். அது முட்டாள் பண்ற வேலை. நீங்க அதான் முடியல. நான் தைரியமா சொல்லுவேன். சுலோச்சனா அப்படின்னு நான் சொல்றேன், தைரியமா விளக்கம் சொல்லுவேன். எப்படி சொல்லுங்க பாப்பா? போல் அல்லாமல் நீ வாழ வேண்டும். சுலோச்சனா போல இல்லாம ஏன் உன்னை வாழ சொல்றேன்? சுலோச்சனான்ற யாருன்னு சொன்ன? இந்திரசத்தோட மனைவி. பேரை சொல்லு. அவன் பேர் என்ன? அவனுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் இல்ல, உண்மையான பேர் வேற. இது மேகநாதன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மேகநாதன் தான் பேரு. மேகத்துல சண்டை போடுவா, அதனால அவனுக்கு மேகநாதன் பேர் உண்டு. மேகத்துல சண்டை போடுறது மேகநாதன் கிடையாது. அவன் பிறந்துட்டான், பிறந்த உடனேயே இப்ப கொடூரமா ஒருத்தர் பிறந்தான்னு இடி இடிச்சுதான். மேகம்னா என்ன? மேகம். இடினா நாதம். நாதம் ஓசை தானே. அத மேகமே சத்தம் பட்டதுனாலதான் அத இப்படி ஒரு கொடூரமான ஒருத்தனா. அதான் மேகம் இசைத்து நாதம் கொண்டதாலே மேகநாதன் இயற்பெயர். இந்திரசித்து நீங்க ஏன் தெரியுமா பேர் வாங்கினா? இந்திரனை வென்றதுனால இந்திரசத்துன்னு பேர் வந்துச்சு. ராமனுடைய ஆணைக்கு நாங்க இந்திரனை போய் ஜெயிச்சதுனால இவன் பேர் என்ன? இந்திரசித்து. அப்ப இந்திரசித்து காரண பேர், மேகநாதன் பேரு. மேகநாதனுடைய பொண்டாட்டி யாரு? சுலோச்சனா. சுலோச்சனா 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 யாருடைய பிள்ளை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு பள்ளி ஒன்று இருக்காரு, ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய பிள்ளை தான் சுலோச்சனா. இப்ப பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, இந்திரஜித்தை கொல்லணும், இந்திரஜித்துக்கு சாவு வரணும் இயற்கை. ஏன்னா தப்பு பண்ண நான் அப்பதான் இவ வரம் கேட்கிறான், எங்க அப்பானாலதான் என் புருஷன் சாகணும். எந்த ஒரு பிள்ளையாச்சும் தன் பிள்ளைய விதவையாக்கணும் எந்த ஒரு அப்படத்தை நினைப்பானா? நினைப்பானா? நினைக்க மாட்டேன். அப்ப எப்படி நம்ம புருஷன் சாக மாட்டேன், நம்ம சுமங்கலியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கு? சுலோசனாவுக்கு நினப்பு. சுலோசனாவுக்கு அப்பதான் பார்த்தாரு, இவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் ஆதிசேஷனையே லட்சுமணனை பிறக்க வச்சாச்சு. லட்சுமணன் யாரு? ஆதிசேஷன். அது அப்பன் தானே. அப்ப இந்த யாரு சொல்றா? லட்சுமணன். அப்ப அப்பானாலே சாவு வந்துச்சா? அது மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வரக்கூடாது. நல்லபடியா நீ தீர்க்க சுமங்கலியாக நீ வாழணும் இருக்காத. நான் சுருக்கமா சொன்னேன், சுலோக்ஷனா போல் அல்லாமல் நீ வாழ வேண்டும். இதுல தவறு கண்டுபிடிக்கணுமா? கிடையாது சாமி. அப்ப நான் விளக்கம் சொல்லிட்டேன். அப்ப விளக்கம் சொல்ற யார் இடமே? என்ன கேட்டா நீ விளக்கம் சொல்லிதான். நீங்க உங்க சட்டம் இல்ல நொட்டம் இல்ல இங்க சொல்லக்கூடாது. நியதி நீ என்ன விளங்கல் பதில் சொல்றேன். அது சட்டம் கிடையாது, கடமை. இதெல்லாம் பண்ண பெருமையா? கடமை. அப்ப நான் கேட்டா நீ வந்து உன் கடமை. அந்த இடத்த போயிட்டு நீங்க கேட்டு போய் சட்டம் இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. என்ன கேட்டா நீ பதில் சொல்லணும். உன் நாடு என்ன? நாடு என்ன? நாடு தொண்டை நாடு. அப்படியா? ஆமா. நீங்கள் என்ன மதம்? என்ன மதம்? குறவர் இனம். குறவர் இனத்துக்கு